ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒரு கோழி கடைக்கு போயிட்டு பிராய்லர் சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து சூடாக ஒரு குழம்பு செஞ்சு இட்லியோட சாப்பிட்றது அவ்வளோ ஒரு பிடிக்கிற விஷயம் நிறைய பேருக்கு. அப்படி சாப்பிட்ற அந்த பிராய்லர் கோழிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பயமுடுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அது எல்லாமே வதந்தியா அறிவியல் ரீதியாக பார்ப்போம் வாங்க. இந்த பிராய்லர் கோழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி அதனுடைய வரலாறையும் சற்று பார்ப்போம். இந்த பிராய்லர் கோழிகள் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாதுங்க. 1916ஆம் வருஷம் ஒயிட் ஆன் மற்றும் கார்னிஷ் அப்படின்ற 2 வகையான கோழிகள்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு இனம் தான் அந்த பிராய்லர் கோழி. இது பல்வேறு வருடங்கள்லாம் அண்டை நாட்டெல்லாம் இது வளர்த்து வந்தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1970 தான் முத வந்துச்சுங்க. ஸோ மெயினாக அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் தேவைப்படுற அந்த இறைச்சியோடைய பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக தான். நம்ம ஜென்ரலாக வீட்டில் வளர்க்குற அந்த நாட்டுக்கோழிகள் அது வளரும் வேகம் சற்றே குறைவுன்றதுனால நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மீட் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த பிராய்லர் கோழி வகையான கோழிகள். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உலக அளவில் தேவைப்படுற கோழி இறைச்சியில் இந்தியா தான் 3வது இடத்துல அதனுடைய ப்ரொடக்ஷனை கொடுத்துட்ருக்கு. ஸோ ஜென்ரலாக அந்த கோழிகள் 2ஆக பிரிப்பாங்க. லேயர், பிராய்லர்னு சொல்லுவாங்க. இந்த முட்டை உற்பத்திக்காக யூஸ் பண்ணுற கோழிகளை லேயர்னும், கோழி இந்த இறைச்சிக்காக யூஸ் பண்ணுற கோழி வளர்ப்பை பிராய்லர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பிராய்லர் கோழியை நம்மள நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றோம்னா 2 விஷயங்க. ஒன்று, விலை மலிவு. நம்ம நாட்டுக்கோழி ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 கிலோவுக்கு ஒரு 400 ரூபாய் 450 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, பிராய்லர் கோழி 1/2 கிலோ 150 ரூபாயில ஈஸியாக கிடைச்சிரும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் இந்த பிராய்லர் கோழியில 30 கிராம் புரதச்சத்து இருக்குங்க. ஸோ புரதம் ஒரு நல்ல டயட், நியூட்ரிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ நம்ம பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு நாளுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான நல்ல புரதம் அதில் மட்டுமே கிடைச்சிருது. ஸோ இந்த 2 ரீசன்னால பிராய்லர் கோழியை நிறைய பேர் நம்ம விரும்பி சாப்பிட்றத பார்க்குறோம். அப்படி இருக்கிற இந்த பிராய்லர் கோழி சம்பந்தமான நிறைய வதந்திகள் நம்ம நிறைய கேட்டிருப்போம். அதனால நம்ம சாப்பிடும் போதே பல நாள் பார்த்தீங்கன்னா பயந்துட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இல்லை சாப்பிட்டு முடிச்சப்பறம் இது நல்லதுதானா, ஒரு வாரம் இது வாங்கி சாப்பிட்றோமே அப்படின்ற டவுட்டும் நம்ம மனதில் இருக்கும். ஸோ இந்த பதிவில் அந்த பிராய்லர் கோழி மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள், அதை பற்றிய வதந்திகளுக்கு ஒரு தேர்வு பார்ப்போங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் இந்த பிராய்லர் கோழியை பற்றி சொல்லப்படுது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஹார்மோன் போட்டு வளர்க்குறாங்க, ஸோ அதனால அது உடம்புக்கு நல்லதே கிடையாது அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ நான் 2 ரீசன் சொல்கிறேன். இதை கேட்டிங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அது உண்மை கிடையாது அப்படின்றது. முதல் விஷயம், ஹார்மோன் போட்டு வளர்க்கக்கூடியது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? முதல் விஷயம், சாத்தியமே கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாது அப்படின்னா, இது வளர்றதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா அந்த க்ரோத் ஹார்மோன் சொல்லுவோம். இந்த க்ரோத் ஹார்மோனை நம்ம போட்டு அந்த கோழி வளர்க்கணும் அப்படின்னா டெய்லி காலையில் சாயந்தரம் போடணுங்க. எவ்வளோ நாளைக்கு போடணும்? 30 to 35 days அந்த கோழியுடைய முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் போடணும். ஸோ இந்த மாதிரி 35 நாளுக்கு அந்த ஊசியை ஒரு நாளைக்கு 2 டைம் போட்டோம்னா அந்த ஊசியோடைய எக்ஸ்பென்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ஆகுது. ஸோ 20,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 1.5 கிலோ கோழியை நமக்கு 500 ரூபாய்க்கு விற்க முடியுமா? கட்டாயம் முடியாது. ஸோ 1. 2வது விஷயம், அப்படி க்ரோத் ஹார்மோன் போட்டு ஒரு உயிரினத்தை வேகமாக வளர்க்க முடியும்னா நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்க, பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ பேஸ்கெட் பாலில் உங்களுக்கே தெரியும், யார் ரொம்ப டாலாக இருக்காங்களோ அவனோட ஈஸியாக நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒரு 6 பேர் சூஸ் பண்ணி அந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் ரெகுலராக கொடுத்து எல்லாரையும் ஒரு 8 feet 8.5 feet ஆக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம எல்லா மெடலும் வின் பண்ணிடலாம். ஸோ அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ க்ரோத் ஹார்மோனை செலுத்தி இந்த கோழிகளை வளர்க்கறது கிடையாது. இது நீங்கள் முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், சரி அப்படி சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி இந்த கோழி 30-35 நாள்லேயே வளருது அப்படின்றது உங்களுக்கு 2வது டவுட். ஸோ நெல் எடுத்துக்கோங்க, எத்தனை வகையான நெல் நமக்கு தெரியும். எல்லா நெல்லும் ஒரே நாளில் உங்களுக்கு விளைச்செடி தான் கிடையாது. அதே போல தான் ஒவ்வொரு உயிரினமும் அது வளரும் வேகம் அதனுடைய மரபணு ஜீனில் இருக்கு. ஸோ எப்படி இந்த கோழிகள் 30-35 நாளில் வளர்க்குற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு திறன் வாய்ந்த மரபணு உள்ள இனங்களை எடுத்து அதை கிராஸ் ப்ரீட் பண்ணி அதை ஒரு தரமான கோழியை உருவாக்குறது. அதே போல் திரும்ப அதை இன்னொரு தரமான கோழியோட இனப்பெருக்கம் பண்ணுறது. இப்படியே பண்ணிட்டு வந்ததுனால தான் இது ஒரு 35 நாளில் வளர்ச்சி அடையுது. இதே பிராய்லர் கோழி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி 55 நாள் எடுத்துக்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 35 நாள் வருது. ஸோ அது வேகமாக வளர்றதுக்கு காரணம் ஒன்று, அதனுடைய வளர்ச்சி அதனுடைய மரபணு முடிவு பண்ணுறது, நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய டயட்.
நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ் டயட் தான் அந்த கோழிகளுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ அவ்வளோ ஒரு நியூட்ரிஷியஸான டயட் அது கொடுக்கறதுனாலையும் அதனுடைய மரபணுல இருக்கிற அந்த வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய மாற்றங்கள்னாலும் தான் அந்த கோழி வந்து அவ்வளோ சீக்கிரமா வளரக்கூடியது. மூணாவது விஷயம், இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானே கூட கண்கூடா பார்த்துருக்கேன், அந்த இன்ஜெக்ஷன்லாம் கெடுதல் கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு டெஃபினட்டாக இன்ஜெக்ஷன் போடுது. அது இன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காகவோ வேகப்படுத்துறதுக்காக கிடையாது. அந்த இன்ஜெக்ஷன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும் அதனோட இன்ஃபெக்ஷன் வந்து அது பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் தான். எப்படி வந்து மனிதர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் கிருமி தொற்று வராமல் இருக்கிறதுக்கும் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம், தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு அட்டவணை இருக்கும். அதே போல இந்த பிராய்லர் கோழியுடைய வளர்ப்புக்கும் ஒரு தனி அட்டவணை இருக்கு. இது அரசாங்கத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அந்த அட்டவணைக்கு ஏற்ப ஒவ்வொரு பீரியட்லையும் அதுக்கு வந்து தடுப்பூசிகள் போடப்படும். அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுதான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒன்றும் தப்பான இன்ஜெக்ஷன் கிடையாது, நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் தான். அடுத்து என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்றோம், இல்லை இன்ஃபெக்ஷன் வந்தால் அதிலிருந்து மீள்வதற்காக யூஸ் பண்றோம். அதே காரணத்துக்காக தான் இந்த பிராய்லர் கோழிகள் வந்து நம்ம பரவலாக மேய்க்க விடுறதுல உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸில் தான் நிறைய கோழி வச்சு வளர்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வளர்க்கும் போது ஒரு கோழிக்கு வந்து ஒரு கிருமி தொற்று வந்தாலும் அந்த பேட்ச் இருக்குல்ல என்டையர் கோழிகளும் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் நமக்கு ஏதாச்சும் கிருமி தொற்று வர்றதுக்கான அறிகுறி இருக்கும்போது கொடுக்கப்படுது. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கம்யூனிட்டி, அதாவது சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப வந்து மோசமான கிருமி தொற்று ஏற்படுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒவ்வொரு கோழி பண்ணைகளும் வந்து கவர்மெண்ட்டோடைய கண்காணிப்பில் இயங்கிட்டு வருது. ஸோ அந்த ரீசன்னால நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுல காமனாக யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இன்றளவில் வந்து இந்த கோழி பண்ணையில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த காமனாக நம்ம கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, டாக்டர் கடந்த ஒரு 5-6 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப இளம் வயசுலேயே வந்து ஏஜ் அட்டைன் பண்ணிடுறாங்க, அது பூ பிடிஞ்சிடுறாங்க. இது எல்லாமே இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகளை சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பார்த்துருக்காங்கன்னா வெஜிடேரியன் வெர்சஸ் நான் வெஜிடேரியன். ஸோ இந்த 2 டயட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்க எடுத்து கம்பேர் பண்ணும்போது கடந்த ஒரு 10 வருஷத்துல எந்த ஒரு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ வெஜிடேரியன்ல சாப்பிட்றவங்க எந்த ஏஜ்ல ஆவரேஜா பூப்படைகிறாங்களோ அதே தான் நான் வெஜிடேரியன் டயட்டும் எடுத்துக்கிறது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பிராய்லர் கோழி மட்டும் கிடையாது, எந்த ஒரு நான்வெஜ்ஜும் அதுக்கு ரீசன் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 15-20 வருஷமா நம்ம குழந்தைங்கள்ல இருக்கிற அந்த டயட் சேஞ்சஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கிற மாற்றங்கள். ஸோ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பழைய காலம் மாதிரி யாரும் வந்து வெளியேறும் கிரவுண்ட்ல போய் விளையாடுறது கிடையாது, ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ தான் இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப இளம் வயசுலேயே வந்து அந்த ஃபேட் வந்து கொழுப்பு சத்து நிறைய வந்து அவங்க உடம்புல உருவாகுது. ஸோ கொழுப்பு சத்து உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டீராய்ட்ஸ் ப்ளஸ் வந்து அதே போல் அவங்களுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் போன்ற ஹார்மோன்கள் அதிக அளவில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏர்லியராகவே வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு ரீசனால தான் கடைசி ஒரு 5-10 ஆண்டுகளாக நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, அனைத்து நாடுகளிலுமே அந்த பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டைன் பண்ற வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சனிங் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. பிராய்லர் கோழி எடுத்துக்கிறதுனால ஃபுட் பாய்சனிங் கிடையாது. அந்த பிராய்லர் கோழியோட இறைச்சி வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணாம நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால ஃபுட் பாய்சனிங் வரலாம். அது வந்து பிராய்லர் கோழி மட்டும் கிடையாது, எந்த வகையான இறைச்சி, ஈவன் வந்து வெஜிடேரியன் ஃபுட் இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாகவும் கூட அது வந்து ஏற்படலாம் அப்படின்றது அதில் வந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு உண்மை. வேற என்ன ரீசன் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் ஃப்ளூ, இந்த பறவை காய்ச்சல் வந்து வந்துடுது. ஸோ பறவை காய்ச்சல் பிராய்லர் கோழிக்கு மட்டும் கிடையாதுங்க, நிறைய வகையான பறவைகள், காகம், அதே போல பார்த்தீங்கன்னா காடை, நாட்டுக்கோழிகள், அந்த மாதிரி பல வகையான பறவை காய்ச்சல்கள் வந்து அனைத்து வகையான பறவைகளுக்கும் வருது. பட் இன்று வரைக்கும் அந்த பறவை காய்ச்சல்னால யாரும் ஒரு மனிதர்களுக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டு அதனால வந்து யாருக்கும் வந்து உடல்நிலை பாதிச்சதா எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் கிடையாது. ஸோ இதுல நான் சொன்னது உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் ஒரு கட்டுக்கதைகள் இந்த பிராய்லர் கோழியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமோ அதுக்கு எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஃபிக்கா எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ அதனால பிராய்லர் கோழியை கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு புரதச்சத்து. அந்த புரதச்சத்து எடுக்கிற மூலம் கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராய்லர் கோழிக்கு மட்டும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸு தடுப்பூசிகள்லாம் போடுறது கிடையாதுங்க.
நாட்டுக்கோழிகளும் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி வந்து நம்ம எல்லா நாட்டுக்கோழியும் வெளியே தோட்டத்தில் வளர்க்கறது கிடையாது. ஏன்னா அந்த நாட்டுக்கோழிகள் இறைச்சிக்கு வந்து போதுமானதா இல்லை. இப்ப நிறைய இடத்துல நாட்டுக்கோழிகளும் பண்ணையில தான் வளர்க்குறாங்க. அந்த நாட்டுக்கோழிகளுக்கும் எப்படி பிராய்லர் கோழி வந்து கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து தடுப்பூசிகளும் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்குறோமோ, அதே ஊசிகளும் ஆன்டிபயோட்டிக்கும் அந்த நாட்டுக்கோழிகளுமே கொடுக்கப்படுது. அதனால இந்த பிராய்லர் கோழியை பத்திய ஒரு கட்டுக்கதையில நம்ப வேண்டாம். தாராளமா அதை நீங்க ரெகுலரா உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதே போல வேற ஒரு முக்கியமான தகவலோட டயட் அண்ட் ஹெல்த் சீரீஸ்ல அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.